எல்லாம் வழி விடுங்க. இன்னைக்கு தரமான சம்பவம் நடக்கும்போது எல்லாரும் வழி விடுங்க. அதாவது இன்னைக்கு ரீசெண்டா நம்ம தூத்துக்குடியில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்க போய் நம்ம கிருட்டு நம்ம பண்ற குரங்கு சேட்டை எல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்படி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் கேம் இருக்குல்ல, இந்த கேம் ஆடணும் தாங்க என்னோட கனவே. ஆனா கிட்டத்தட்ட நான் போற நேரத்துல உடச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. மாப்பிள்ளை கிட்ட டோக்கன் வாங்கிட்டு வர சொன்னா மாலை என்ன வேலைன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். புட்றா அவ்வளவுதான். ஒரு வழியா நம்ம மாப்பிள்ளை டோக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள தட்டி விட்டுட்டான்பா. அட்றாங்க கைப்புலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சேன். அப்படியே கிருட்டு பாயிண்ட் எரிச்சுன்னு பாருங்க. கொய்யால கடைசியில பார்த்தா 490 ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மாப்பிள்ளை அடிச்சா பாருங்க 500ல போய் நின்றுங்க. அட எப்படிடா அப்படியே உடலே இப்ப பாருடி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிருட்டுன்னு ஒரு அடி அடிச்சுன்னு பாருங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிஷினே சொல்லி முடிஞ்சு போச்சுங்க. அப்ப பாத்துக்கங்க என்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு. நல்ல வேலைப்பா மால்ல ஒர்க் பண்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர், அதனால ஒண்ணுமே சொல்லல. ஆனா அண்ணன் ஒன்னே சொன்னாருப்பா, தம்பி அடிக்கிறதா இருந்தா மாலுக்கு வெளியே போய் மெயின் ரோட்ல போய் நின்று அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகல என் அடியை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சா 500 தொட்டுட்டுப்பா. இப்ப இந்த பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை கிட்ட கொடுத்தா மாப்பிளையும் 500 தொட்டான். மொத்தம் வின்னிங்கே 1000 பாயிண்ட்ஸ் தான். அதை வின் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஃபேமிலிஸ் கூட கிரிக்கெட் போட்டோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு